இப்போ லோனுக்கு வந்து ஒரு பேங்க் லோன், ஒரு என்பிஎஃப்சி பர்சனல் லோன் இதுக்கு கேஸ் போட்டாக்கா பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுமா? அந்த கேள்வி வந்து சிமிலரா இருந்தா இது வேற. இப்போ எந்த கேஸ் போட்டாக்கா பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும், இல்ல ஃப்ரீஸ் ஆகும், இல்ல லீன் ஆகும், அதை பத்தி தான் நீ பார்க்க போறோம். அதாவது ஒரு 2 கேஸ் இருக்கு எப்பவுமே பேங்க் போடுறது. ஒன்னு கிரிமினல் கேஸ், இன்னொன்று சிவில் கேஸ். இப்போ கிரிமினல் கேஸ் அப்படின்னு போட்டோம்னா என்னென்ன போட முடியும்? செக் கொடுத்திருந்தா 138 போட முடியும். செக் கொடுக்காம இருந்து வெறும்னு சைன் மட்டும் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் செக்ஷன் 25 போட முடியும். இப்போ ரெண்டுமே இல்லை, வெறும் அக்ரிமெண்ட் தான் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது மூலமா வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீட்டிங் கேட்டு 318 பிஎன்எஸ்ல போட முடியும். ஸோ இது 3 தான் வந்து கிரிமினல் கேஸ். இந்த கிரிமினல் கேஸ் போடுறதுனால ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றது, லீன் பண்றது, க்ளோஸ் பண்றது எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அதையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் சூட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கா, சிவில் சூட்டு அது செக்கை வச்சு சிவில் சூட்டும் போடலாம், இல்லை சிவிலில் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் லோக் அதாலத் இப்படியும் போடலாம். இந்த 3 ப்ராசஸ்ல வரும்போது ஒரு லோனு, ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு ஒரு வாங்கியிருந்தீங்க, ஒரு என்பிஎஃப்சி பேங்க் இல்லைன்னா வேற ஏதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்கியிருந்தீங்கன்னா சிவில் கேஸ்ன்னு போகும்போது மட்டும்தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சிவில் கேஸ்லையும் கிடைச்சிடாது. இப்போ சிவில்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனில் கான்சிலேஷனும் சிவில் தான், லோக் அதாலத்தும் வந்து சிவில் தான். பட் அது ரெண்டுத்துலேயே வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுக்க முடியாது, ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு, லீன் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. பட் அதே சமயம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது ஆர்பிட்ரேஷன் அவார்ட் மூலமாக பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வந்து கிரிமினல் கேஸ் போடுறதுக்கான பட்ஜெட்டை பேங்கே குறைச்சிட்டாங்க. 2026 ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் அண்ட் ஃபேர் ப்ராக்டிஸ் ரூலுக்கு அப்புறம். இந்த ரூலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சிவிலாக போனால் என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தரோட பேன் கார்டு அது லிங்க்ல இருக்கும் போது என்னைக்கு இருந்தாலும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவார். கிரிமினல் கேஸ் போடுறதுனால என்ஃபோர்ஸ் பண்ண முடியலங்கிறது தான் வந்து பேங்கோட ஒரு திட்டவட்டமான முடிவு. ஏன்னா நிறைய கிரிமினல் கேஸ் வந்து சீட்டிங், 138 இதெல்லாம் போடுறாங்க. பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்ககிட்ட ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அதை வந்து சிவில் கேஸுங்கிறதுனால காவல்துறையினரும் வந்து அதில் ரொம்ப அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்கிற ஒரே காரணத்தினால சிவில் கேஸுக்காக இப்போ வந்து நிறைய அட்வொகேட்டை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓடிஆர் தளங்களை வந்து அவங்க டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ கார்ட்ஸு, ஐடிஎஃப்சி, பஜாஜ் இவங்கெல்லாம் சாமா, அப்புறம் வந்து ஓடிஆர், அப்புறம் வந்து ப்ரிசால்வ், ஜூபிடெஸ் இவங்களெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஓடிஆர் தளம் முக்கியமாக பேங்க் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்தும் ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட்டு இப்போ வந்து பணம் கட்டாதவங்களோட அக்கௌண்ட்டை முடக்கிறதுக்கு இவங்க தான் வந்து இந்த ஆர்டரை வாங்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வேலையை ஒரு மீடியேட்டர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சார் என்னோட கோல்டு லோனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என் ப்ராப்பர்ட்டியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, என்னோட வண்டியை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் வந்து சிவில்லாம் அதுக்கு வந்து பண்ண முடியும். சிவில் ரீதியாக போடக்கூடிய வழக்குகள் தான். அந்த வழக்கில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆர்பிட்ரேஷன் உள்ளே வந்துருவாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நான் யூடியூப்ல விரிவாக சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட டிஎம்ல உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மேலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். நன்றி.